வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வார ராசி பலன் பார்க்குறோம். அதாவது மகரம் ராசிக்கான வார பலன், அதாவது 22ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து 28ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மகரம் ராசிக்கு பார்க்குறோம். பொதுவாக மகர ராசிக்காரங்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மெதுவாக ஆனால் உறுதியான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி தெரியாது. ஆனாலுமே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும் உங்களோட டெவலப்மெண்ட்டு. இன்றைக்கி செய்கிறீங்கன்னா அது நாளைக்கு பலன் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும். பட் டெஃபினட்டாக நாளைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிற வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து ஒரு வேலை செய்யணுன்ற ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வர மாதிரியான ஒரு தோற்றம் வரும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பொறுப்புகள் இந்த வாரம் பொறுத்த வரையில் உங்களுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களோட திறமைக்கு ஒரு நல்ல அங்கீகாரமாக இருக்கும். நீங்கள் அதை சக்ஸஸாக முடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் உங்களோட மேலதிகாரி ஒரு நல்லபடியாக கவனிச்சுட்டு இருப்பார். அது உங்களை அவர் டெவலப்மெண்ட்டை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருப்பார் உங்களுக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் டெஃபினட்டான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து சட்டத்துறையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் துறையிலிருந்துமே வேலை நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் டெஃபினட்டாக நடக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதியாக எந்தெந்த வேலை செய்யணுன்ற ஒரு முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. அது இனி வரப்போகிற காலங்களில் உங்களுக்கு சக்ஸஸை பெருசளவில் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வருமானம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிலையாக இருக்கும். அதில் எந்த ஒரு தடையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்கோ இல்லை குடும்பத்துக்கு தேவையான செலவுகளோ சின்னது வரலாம். அது அவசியமாக இருக்கும். நீங்கள் அதை செலவு செய்கிறது தவறில்லை. சேமிக்கணும் அப்படிங்கிற யோசனை வரும். இது நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், அடுத்த வாரத்துக்கு தேவைப்படுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அவங்க அந்த கன்சல்டன்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு இது சஜஷன் எடுத்துகிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பழைய பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது, வர வேண்டியிருக்கு அப்படிலாம் நீங்கள் அதை கலெக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் பெரியவங்களோட ஆதரவு கூட உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு பயன்படும். அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கூட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கும். அது உங்களோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல சந்தோஷம், வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா நல்லா டீப்பாக யோசிப்பீங்க. அதனால் சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சர் பற்றி போடக்கூடிய பிளான் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் தனியாக இருக்கணும் போல் ஒரு தோணும். அது உங்கள் மனசு அமைதி ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணிங்கனாலோ, சின்ன ஒரு அமைதியான ஒரு சத்தமில்லாத ஒரு இடத்துல உட்காந்து மென்டல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உடல் நலம் பொறுத்த வரைக்கும், ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. முழங்காலில் மூட்டு வலியில் மட்டும் லேசாக டயர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிறது காரணமாக அது ஏற்படும். பட் அது பேலன்ஸ்டாக இருக்கும், சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறத தவிருங்க. நடந்து சின்ன வேலை நடந்து பார்த்து அது மாதிரி வேலை செய்யுங்க. உட்கார்றத தவிர்த்திங்கன்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு
ஒரு நீண்ட கால ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு வழியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா அது புதன்கிழமை. புதன்கிழமை செய்கிற வேலையை மட்டும் ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லபடியாக யோசனை பண்ணி கரெக்டான நேரத்தில் செய்கிறோமான்றதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. அது வந்து உங்கள் வளர்ச்சியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு லக்கி நம்பர் வந்து 8. 8ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கலர் பொறுத்தவரையில் உங்களுக்கு ப்ளூ கலரும் நல்ல டார்க் ப்ளூவும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மகரம் ராசி பொறுத்தவரையில். இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களோட நீண்ட காலம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஒரு பாதையை நிர்ணயிக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. இது பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.